இந்தியாவுக்கான பட்ஜெட், வளர்ச்சி பட்ஜெட். ஆனா எதுவும் அதுல இருக்காது. அனைத்து பகுதிக்குமான வளர்ச்சியை உறுதி செஞ்சிருக்கிறதா பிரதமரும் நிதியமைச்சரும் சொல்றாங்க. எல்லா பகுதிகளோட பேரும் இந்த பட்ஜெட்ல இடம் பெற்றிருக்கா? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பதில் சொல்லுங்க. ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது அனைத்து தரப்பினரையும் ஏமாத்துகிற வகையில் அமைஞ்சிருக்கு. உழவர்கள், விவசாய பெருங்குடி மக்கள் 4 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட முக்கியமான கோரிக்கைய குறைந்தபட்ச ஆதார விலைக்கான அறிவிப்பு இதுல இல்ல. கல்விக்கு மொத்தமே 2.3% விழுக்காடு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. சுகாதாரத்துக்கு மொத்தமே 1.8 விழுக்காடு தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. பாதுகாப்பு துறைக்கு 4.91 லட்சம் கோடி ரூபாயும், உள்துறைக்கு 2.33 லட்சம் கோடி ரூபாயும் கொடுத்தவங்க சமூக நலத்துறைக்கு எவ்வளவு தெரியுமா? 60,000 கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்கிறாங்க. ஆக மக்கள் வளர்ச்சியிலே இவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பதற்கு இதை விட வேறு சாட்சி வேணுமா? பட்டியல் பழங்குடியினருக்கான நிதி ஒதுக்கீடும் குறைவு, புதிய வேலைவாய்ப்புக்கான திட்டங்கள் இல்ல, காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 100 விழுக்காடு அதிகப்படுத்துறது மூலமா எல்ஐசியை ஒழிக்க முயற்சி செய்யறாங்க. உர மானியத்தை குறைச்சிட்டாங்க, பெட்ரோலிய பொருள்களுக்கான மானியத்தை குறைச்சிட்டாங்க, சமையல் எரிவாயு மானியத்தையும் குறைச்சிட்டாங்க. பொருளாதாரத்தை வளர்க்கிற திட்டங்கள் இல்ல, பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறைக்கிற முயற்சிகள் இல்ல, நிதியை பிரிக்கிற திட்டங்கள் இல்ல. இந்த நிதிநிலை அறிக்கையுடைய மிகப்பெரிய சலுகையாக அவங்க சொல்வது 12 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் கொண்டவர்களுக்கு வருமான வரி இல்லைன்னு சொல்லப்படுது. இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகை எவ்வளவு? 140 கோடி. அதுல 2 விழுக்காட்டுக்கு குறைவான மக்களுக்கு தான் சலுகை தானே தவிர வேறல்ல. இதையே பெரிய சாதனையாக காட்டுறாங்க. அனைத்து மாநிலங்களுக்கான ஒன்றிய பட்ஜெட் சொல்லிட்டு பீகார் பீகார் பீகார்னு 6 முறை சொல்லுகிறார் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். என்ன காரணம்? ஏன்னா அங்கதான் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது விரைவில். கடந்த முறை நிதி அறிக்கையில் என்னாச்சு? ஆந்திரா ஆந்திரான்னு அறிவிச்சாங்க. அங்க சட்டமன்ற தேர்தல் வந்தால் அப்படி சொன்னாங்க. இப்ப பீகார்ல தேர்தல் வரப்போகுது என்பதால பீகார் பீகார்னு சொல்றாங்க. பீகாருக்கோ ஆந்திராவுக்கோ திட்டங்களை ஒதுக்க வேணாம்னு நான் சொல்லல. எங்களை ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். தமிழ்நாட்டுக்கான புதிய சிறப்பு திட்டம் உண்டா? இல்ல. தமிழ்நாட்டுக்கான புதிய ரயில்வே திட்டம் உண்டா? இல்ல. ரயில்வே திட்டங்களுக்கான நிதியாவது அதிகம் கொடுத்திருக்கிறாங்களா? இல்ல. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதி உண்டா? இல்ல. பெஞ்சல் புயலுக்கு இழப்பீடு உண்டா? கிடையாது. மிக்ஜாம் புயலுக்கு இழப்பீடு உண்டா? அதுவும் கிடையாது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி உண்டா? கிடையவே கிடையாது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்துக்கு நிதி இருக்கா? இல்ல. குடிநீர் திட்டத்துக்கு இல்ல, வீடு கட்டு திட்டத்துக்கு இல்ல. எதை எடுத்தாலும் இல்ல இல்ல இல்லதான். ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவர்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் மொட்டமாக பேசுகிறார். அப்படின்னா அவர் என்ன என்ன கெட்டதாக இருக்கு? ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்றத்துக்கு வருகிறார், அவைக்கு வருகிறார். மாநில அரசு தயாரித்து தர அறிக்கையை படிக்க வேண்டியதுதான் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை. அதை கூட செய்யாம முரண்டு பிடிக்கிறார். 3 நாட்களுக்கு முன்ன நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றினார். ஆளுநர் செய்கையை கண்டிச்சு பேசி இருக்கிறார். ஒன்றிய அரசு தயாரித்து வழங்கின உரைய பிரதமர் பேசுகிறார். ஒன்றிய அரசு தயாரித்து வழங்கின உரைய
மாண்புமிகு குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த அவையிலே வாசிச்சார். அதே போல மாநில சட்டமன்றங்கள்ல அந்தந்த மாநில அரசுகள் வழங்கக்கூடிய உரைய ஆளுநர்கள் வாசிக்கிறதும் நாட்டின் மரபு. குஜராத்தில் நான் முதலமைச்சராக இருந்தப்போ, யாரு மோடி சொல்லுகிறார், குஜராத்தில் நான் முதலமைச்சராக இருந்தப்போ எங்க அரசு தயாரிச்சு கொடுத்த உரைய அன்றைக்கு ஒன்றியத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி, காங்கிரஸ் ஆளுநர்கள் வாசிச்சாங்க. இதை யார் சொல்லுகிறார்? பிரதமர் அவர்கள் அழுத்த நிறுத்தமாக அவையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு ஆளுநர் செயல்படும் என்கிற உண்மையை பிரதமர் மோடி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில நான் கேட்கிறேன், இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் ஆளுநர் ரவி அவர்கள்? நீதிமன்றத்தில் இருக்க அந்த பிரச்சனை எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வரும். ஏற்கனவே அவருடைய அட்டூழியங்களை, அநியாயங்களை, சர்வாதிகாரத்தெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி கிழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அவரே தான் தொடர்ந்து இருக்கணும். அவர் இருந்தால் தான் நமக்கு வேகம் வருது. நான் பல நேரங்கள் சொல்லி இருக்கிறேன், 2026 திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அவர் தான் இருக்கணும். அப்பதான் அது நமக்கு வசதி. அவரே நமக்கு பெரிய பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, பிஜேபி தலைவர் அண்ணாமலை, அவரும் இருக்கணும். அவரும் இருக்கணும் தொடர்ந்து. 2 பேர் இருந்தா போதும். நாம பிரச்சாரம் செய்ய வேண்டியது, அவங்களே பிரச்சாரம் செய்து நம்ம ஆட்சியை மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உட்கார வச்சிருவாங்க. நான் கேட்க விரும்புவது, இவ்வளவு நடந்திருக்கு பிறகு, பிரதமர்களே சொல்லியதற்கு பிறகு நான் ஆளுநரை கேட்டுக்கொள்ள விரும்புவது, ரவி திருந்தணும், வேற எதையும் கேட்கல. நான் பிரதமரை பார்த்து கேட்க விரும்புவது, நீங்க குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ என்ன கேட்டீங்களோ அதைத்தானே பிரதமராக இருக்க உங்ககிட்ட நாங்க கேட்கணும். ஆளுநர் இல்ல யாரா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்க முடியாது.